இதை டெலிட் பண்ணிடுவோம். println நிறைய காப்பி பண்ணி வச்சுக்கிறேன். out.printlnல இப்போ வந்து என்ன பண்ணுறோம், HTML இதுக்குள்ளேயே ஒரே இதில் டைப் படிச்சிடும். HTML head ராஜா head பாடிக்குள்ள வந்து நான் HTML கோட் அடிக்கிறேன், அவ்வளோதான். பாடி புரியுதா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பாடி பேக்ரவுண்ட் ஏதாவது போட்டு பார்ப்போம். பிஜி கலர் நினைக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா இதில் வந்து HTML வச்சு அப்படியே எழுதுறேன். இதுக்கு தான் இந்த HTML ரெஸ்பான்ஸ் இப்படி நம்ம ஜாவா வச்சு கொடுக்குறக்காக உருவாக்கப்பட்டது தான் பேசிக்கலாக இது சர்லட். சரியா? சரி, நாம் இப்போ இதை வந்து ரன் பண்ணி பார்ப்போம். இது வந்து ஹலோ அப்படின்னு பிரிண்ட் பண்ணணும். திரும்ப வந்து இதை கம்பைல் பண்ணுவோம். ஓகே, இது ஆட்டோமேட்டிக்கலாக கம்பைல் ஆகி தான் இருக்குது. என்ன மேட்டர்னா நம்ம திரும்ப இதை காப்பி பண்ணி அங்கே பேஸ்ட் பண்ணேன்னு இது வேறு ஃபோல்டர் இருக்குது இல்லை. I closed those folders. Sendil, documents, workspace, Camp Studio, Servlet example. காப்பி பண்ணிட்டு நம்ம சர்வர் இருக்கிற இடத்துக்கு போ. சர்வர் டாம்கேட் வெப் ஆப்ஸ் ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. சரியா? இப்போ போய் ப்ரௌசரில் பார்ப்போம். இப்போ பார், வரமாட்டேங்குது, ஏன்னு தெரில. சரி, இந்த ரீப்ளேஸ் ஒர்க் ஆகலன்னு நினைக்கிறேன். சர்வர் ஸ்டாப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுவோம். சரி, சர்வர் ஸ்டார்ட் பண்ணி திரும்ப போட்டு சரி இப்போ நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். ப்ளூ கலரில் வந்துருச்சு, தெரியுதா? ஏன் அப்படின்னா சூப்பர்மேன் இல்லைன்னா எல்லாம் ப்ளூ கலரில் வருது. ராஜா ஹலோன் ஏன் இப்படி ப்ளூ கலரில் வந்துச்சு அப்படின்னா திரும்ப இங்கே போய்ப்பார். நீ எழுதின சர்வலட்டில் HTML கோடை போட்டு பாடி பேக்ரவுண்ட் ப்ளூ அப்படின்னு போட்டு ஹலோ அப்படின்னு அடிச்சிருக்கிற. ஓகே, இதனால தான் உனக்கு வந்து அங்கே வந்து ப்ளூவில் பிரிண்ட் ஆயிருக்கு. புரியுதா? ஸோ இவ்வளோதான் மேட்டர். இங்கே ஹெட்டில் ராஜான்னு போட்டிருக்கிற, அதனால் அதுவும் சேர்த்து அது பிரிண்ட் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். ராஜா ஹலோ அப்படின்ட்டு. ஸோ இப்போ எனக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எப்படி இதெல்லாம் ஒர்க் ஆகுதுன்னு. ஒரு சர்வலட்டுங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு ஜாவா கிளாஸு. அது ஜாவா, நீ என்னடா JTE சொல்லித்தர அது நினச்சிட்டு இருக்காது, ஒரு ஜாவா கிளாஸ் தான். ஜாவா கிளாஸ் தான் HTTP சர்வலட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணணும். அதுக்குள்ளே இப்படி ஒரு மெத்தட் எழுதணும். அதில் out.println நீ என்னென்ன வேணால் எழுதிக்கலாம். அது வந்து ஒரு ஸ்டெப்பு சர்வலட்டை முடிக்கிறதுக்கான வேலை. அடுத்து வந்து சர்வலட்டுக்கு web.xml எழுதி அதில் வந்து இந்த சர்வலட் என்னென்ன மாதிரியான ரெக்வஸ்ட்டை ஹேண்டில் பண்ணுன்னு எழுதணும். அதை எழுதிட்டு இதுகளை வந்து webinfங்கிற ஃபோல்டருக்குள்ளே போடணும். ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே போடணும். இதுக்கு இந்த சர்வலட் எக்ஸாம்பிள் 1 இது மாதிரி ஜாவா ஃபைல்ஸ் கம்பைல் ஆகிறதெல்லாம் webinfக்குள்ள இருக்கிற கிளாஸஸ்ங்கிற ஃபோல்டருக்குள்ளே போகிற மாதிரி பண்ணிடணும். அது எப்படி பண்ணுறேன்னா, இப்படி சர்வரில் போயிட்டு ப்ராஜெக்டில் போயிட்டு ஜாவா பில்டு பாத் அதில் சோர்ஸ்குள்ளே போயிட்டு இந்த இடத்துல அது செலக்ட் பண்ணும். புரியுதா? webinf கிளாஸஸ்ங்கிற செலக்ட் பண்ணணும். அவ்வளோதான். அது அது கிளாஸஸ்குள்ளே போயிடும். எவ்ரி திங் இஸ் ஓவரா.
இப்போ அடுத்து இன்னும் ஒண்ணே ஒன்று என்ன பார்க்கணும் அப்படின்னா சர்வலர், இந்த HTTP சர்வலெட்டுங்கிறத வந்து ஜாவா SDKல இருக்காது. அதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா சர்வலெட் api.jar அப்படிங்கிற ஃபைலை ரெஃபர் பண்ணி எடுத்துக்கணும். அது எங்கிருந்து கிடைக்கும் அப்படின்னா அது இன்டர்நெட்ல தேர்ந்தாவே கிடைக்கும் சர்வலெட் api.jarன்னு. இல்லைன்னா டாம்கேட்டருடைய இன்ஸ்டால் பண்ண டாம்கேட் இருக்குல்ல, அதுக்குள்ள போனீங்கன்னா காமன் அப்படிங்கிற ஃபோல்டர் இருக்கும். அதுக்குள்ள போனீங்கன்னா லிப் அப்படிங்கிற ஃபோல்டர் இருக்கும். அதுக்குள்ள சர்வலெட் api.jarன்னு ஒன்று இருக்கும். அதை வந்து நீ வந்து என்ன பண்ண அப்படின்னா இங்க போயிட்டு ப்ராஜெக்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஜாவா பில்டு பாத்தில் போயிட்டு லைப்ரரிஸ் போயிட்டு ஆட் எக்ஸ்டர்னல் ஜார்னு கொடுத்து இதை இப்படி செலக்ட் பண்ணும். இது செலக்ட் பண்ணி ஓப்பன் அப்படின்னு ஓப்பன் இல்லைன்னா ஆட் அப்படின்னு இருக்கும் விண்டோஸில் கொடுத்தீங்கன்னா அது இங்கே வந்துடும். அது வந்துச்சுன்னா முடிஞ்சது வேலை. உடனே அது வந்துருச்சுன்னா என்ன அர்த்தம், HTTP சர்வலெட் கிளாஸை வந்து நீ ஆக்சஸ் பண்ணலான்னு அர்த்தம். இந்த மெத்தட் சிக்னேச்சர் இப்படித்தான் இருக்கணும், டூ கெட்னு தான் இருக்கணும். இதுக்குள்ள இப்படித்தான் பாஸ் ஆகணும். ஏன் அப்படின்னா அதுதான் இந்த HTTP சர்வலெட்டுக்குள்ள இருக்கிற ஒரிஜினல் மெத்தட். அதை வந்து நம்ம ஓவர் ரைட் பண்றோம். ஓவர் ரைட் பண்ணும்போது எல்லாமே ப்ராப்பரா இருக்கணும் இது மாதிரி. சரியா? ஸோ அவ்வளோதான், முடிஞ்சது மேட்டர். இதை வச்சு நீ ஏதாவது ஒன்று கிரியேட் பண்ணி பாரு. டவுட் இருந்துச்சுன்னா சொல்லு. சரியா? ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்லணும். பாய்.